ஸ்கின் கேரா தண்ணி நல்லா குடிப்பேன், அவ்வளோதான். சன்ஸ்கிரீம் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் போடுவாங்க. மாய்ஸ்சரைசர் நைட் போட்டு தூங்குவேன், ஏன்னா ட்ரை ஏசி ட்ரை ஆச்சு மாய்ஸ்சரைசர் போடுவேன். ரொம்பலாம் பண்ண மாட்டேங்க, இதை பண்ணாதான் வந்து ஃபிட்னஸ்க்காக நீங்க வந்து எடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் என்ன? ஜிம் போறது பண்ணிட்டு இருந்த ஒரு அதுவும் ரெகுலரா போக மாட்டாங்க. நானா ஜிம்முக்கெல்லாம் வந்துடுறது. எனக்கு ரோல் மாடல்னா ஜெயலலிதா மேம் தான். அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க வந்து ஒரு வேற மாதிரி இருப்பாங்க, செம்ம போல்டா இருக்காங்களே, எப்படி இவங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தோணும் எனக்கு. பட் இண்டஸ்ட்ரியில் இவங்க மாதிரி வரணும்னா தீபிகா படுகோன் மேம் பிடிக்கும் ரொம்ப. கான்ஃபிடென்ஸ் தான், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே. என்ன விஷயம் ஆகட்டும், நம்ம பாடி ஷேமிங் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், உன்னால் இது பண்ண முடியாது, நீ வந்து படிக்க தெரியாது, என்ன சொன்னாலுமே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தைரியமாக ஒன்று பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து நம்ம பாடி ஷேம் பண்ணால் நீ குண்டா இருக்க சொன்னால், ஆமாம் நான் இருப்பேன், உனக்கு என்ன, நீ சாப்பிட போடுறேன்னு கேட்கணும். ஐயோ குண்டா இருக்க நான் அப்படி அப்படின்னு பண்ணால் அவங்க இன்னும் நம்ம வந்து கீழே தான் தள்ளுவாங்க. நம்ம குண்டா இருக்கோன்னு சொல்லும் போது பட் அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான். ஏன் கிண்டல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப போராமையாக இருக்கும். ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க வந்து நம்மளை புட் டவுன் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே கண்டிப்பாக போராம தான் இருக்கும். நல்லது நினைக்கிறவங்க வந்து யாரும் மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. புட் டவுன் பண்ணுறாங்கன்னா யாரும் ரேண்டமாக ஒரு பொண்ணு வந்துட்டு நல்லா இருக்கு உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்புவோம் அதை. இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன். நான் பாவம் என்ன பார்க்கட்டுமா? பாவம் வெள்ளை நலையிடுங்கல்ல, வெள்ளை எவ்வளோ விஷம்னு காட்டுறேன். ஆஹா, ஒரு செகண்ட் உண்மையிலே பயமாயிருச்சு. என் கல்ல தண்ணி வந்துச்சு பாருங்க. ஏங்க? ஆமா, அது அந்த கேரக்டருக்குள்ள போயிடும், டக்குன்னு வந்துடும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு சின்ன ஒரு 10 questions மட்டும் நான் வச்சிருக்கேன். அது மட்டும் நான் பர்சனலா சின்ன 10. ஆமாங்க, இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ஃபீமேல் ஓரியன்டட். இது மட்டும். உங்களோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணுவீங்க? ஸ்கின் கேரா தண்ணி நல்லா குடிப்பேன், அவ்வளோதான். ஓகே. தண்ணி நிறைய தண்ணி குடிப்பேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் குடிப்பீங்க? 3 லிட்டர்ஸ். ஓகே. வேற எதுவும் இந்த ஸ்கின் கேர், இந்த மாய்ஸ்சரைசர் போடுறது, சன்ஸ்கிரீன் போடுறது? சன்ஸ்கிரீம் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் போடுவாங்க. மாய்ஸ்சரைசர் நைட் போட்டு தூங்குவேன், ஏன்னா ஏசி ட்ரை ஆச்சு மாய்ஸ்சரைசர் போடுவேன். ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க, இதை பண்ணாதான் வந்துடுது எனக்கு. ஏதாச்சும் க்ரீம் வச்சு போட்டால் பிம்பிள்ஸே வருது எனக்கு. எதுவும் போடாம அப்படியே இருந்தால் எதுவும் வர மாட்டேங்குது. இதான் உண்மை. ரொம்ப போட்டு ஏதாச்சும் பண்ணாதான் வந்துடுது ஏதாச்சும். ஓகே. இப்போ ஷூட் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? காலைல என்ன எப்படி ஆரம்பிப்பீங்க உங்களோட டேவை? காலை எழுந்ததும் குளிச்சுட்டு கிளம்புறது தான் வேலை ஃபர்ஸ்ட். யாருமே நாங்களாம் அதை பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோதாங்க, எழுந்து குளிச்சுட்டு கிளம்புறது. ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே கிடையாது, சொல்லிட்டேன். டைலாக்ஸ் கொடுத்துருவாங்க, கேரவனில் கொடுத்துருவாங்க, பயட் பண்ணிப்பேன். பயட் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் ரோல் ஆகுறதுனால பயட் பண்ணிட்டு போயிடுவேன். அது வந்து மற்றதெல்லாம் அங்கே பார்த்துப்போம் தான். ரோட்டீன் ஒன்று போகிறது வந்து நல்லா தூங்கணும்னு நினைப்பேன். எனக்கு தூக்கம் வராது ஆக்சுவலி. எனக்கு வந்து வராது. டக்குன்னு தூங்குனது படுத்து தூக்கம் வரும்ல, சரி அது எனக்கு வராது. ரொம்ப படுத்து யோசிச்சு இப்படி 2 ரோல் இப்படி 2 ரோல் படுத்து தான் தூக்கம் வரும் எனக்கு. ஸோ அது வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் தான் அந்த வியாதி இருக்குன்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு இருக்கு ஆக்சுவலி. யாரும் நிம்மதியா இல்ல கவலையா இருக்காங்கல்ல சில பேர், அவங்களுக்கெல்லாம் இந்த வியாதி இருக்கு. நிம்மதியா இப்ப நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா படுத்தா டக்குன்னு தூங்கிடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் இருக்குதான் இப்படி தூங்குறேன்னு சொல்றேன் சொல்லிருப்பேன் அந்த மாதிரி. ஓகே. ஏதாவது ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ற ஹேபிட் இருக்கா? நாங்க வந்து எங்க பாட்டி பண்ணாங்க, அப்புறம் எங்க அம்மா பண்ணாங்க, இப்ப நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? ஏதாவது தலைக்கு எண்ணெயை வச்சு குளிக்கிறது? அதெல்லாம் அம்மா வந்து காது கண்ணுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருவாங்க. ஹீட் ஆகி கண்ணுக்கெல்லாம் ஊற்றுவாங்க. அம்மா எனக்கு என் கண்ணு இப்படி காரணம் என்ன சொல்றீங்க? எங்க அம்மா வந்து இது என்னென்ன நல்லெண்ணெயா அதை எடுத்து ஊத்தி கண்ணுல காதுல தலையில வச்சிருவாங்க. ஆமா, அது வந்து ஹீட் ஏதோ நல்ல பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. கண்ணுல ஊத்தி கண்ணு நல்லா எரியும், நல்லா கண்ணு எரியும். பட் நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. ஆக்சுவலா விளக்கெண்ணெய் கண்ணுல ஊத்தி பாத்துருக்காங்க. ஆமா, ஊத்தி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஃபிட்டா இருக்கீங்க, ஓகேவா? உங்களோட பிளான் டயட் இருக்கு? ஆமாங்க. என்ன? ஆமா தானே? அப்படியா? ஓகே. உங்களோட டயட் பிளான் என்ன? நீங்க என்ன எப்படி காலையில முட்டை சாப்பிடுறது, புரோட்டீன்ஸ் இன்டேக் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணுவீங்களா? ப்ராப்பரா இதான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. பசிச்சுன்னா நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். நான் என்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவேன். ஆனா 6 மணிக்கு மேல மோஸ்ட்லி நான் அவாய்ட் பண்ணுவேன். 6 மணிக்கு மேல ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி குடிப்பேன். 5 மணிக்கு சாப்பிட்டுருவேன். 5 மணிக்குலாம் டின்னர் முடிச்சிருவீங்களா? ஓகே. அப்போ வந்து மீல் சாப்பிட்டுருவேன். ஓகே. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் மீல் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு காலைல பசிக்காது. மோஸ்ட்லி எனக்கு பசிக்காது. நான் என்னன்னு தெரியல, எனக்கு பசிக்காது. ஜஸ்ட் காஃபி மட்டும் எனக்கு வேணும். காஃபி குடிச்சிட்டு நார்மலா ஓட்ஸ் சாப்பிடுவேன், இல்லை தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன். மத்தியானம் நல்லா சாப்பிடுவேன். ஈவினிங் கொஞ்சம் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பிடுறது ஆஃப் சாப்பிடுவேன். ஈவினிங் 6 மணிக்கு மேல ஃப்ரூட்ஸ் ஜூஸ், அவ்வளவுதான். நல்லா தண்ணி குடிப்பேன். அப்படி ஃப்ரூட் ஜூஸ்லாம் 6 மணிக்கு மேல சாப்பிட்டா உங்களை மாதிரி ஆயிடுவாங்கன்றீங்க? என்ன மாதிரி ஆட முடியாது. லைக் தப்பு வராது.
அதுதான் மெயின். அதான் தொப்பை வராது யாருக்குமே. ஓகே. ஸோ ஃபிட்னஸ்க்காக நீங்க வந்து எடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ் என்ன? ஜிம் போறது, இல்ல ஜாகிங் பண்றது, சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 months பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிம்மு போகலான்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஏர்லைன் கிராக் ஆயிடுச்சு ஃபிங்கர்ல. அதனால அது போல. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து போகணும்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ஜிம் பண்ணிட்டு இருந்த ஒரு அதுவும் ரெகுலரா போக மாட்டாங்க. நானா ஆமா 3 months 4 months கட்டிடுவேன். ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜ் பே பண்ணிட்டு அந்த மாசத்துல ஒரு 10 days தான் போவேன் ஜிம்முக்கு. அவங்களும் கால் பண்ணி விட்டுருவாங்க. சரி போய் தொலைட்டு அப்படின்னு அந்த மாதிரி தான். ஓகே. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க, படம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட ஃபேவரட் ஐகான்னா யாரை சொல்லுவீங்க? இவங்கள மாதிரி நம்ம வரணும், ஒரு ரோல் மாடல் ஐகான். இண்டஸ்ட்ரியிலயா இல்ல லைஃப்லயா? இல்ல எது வாட் எவர், நீங்க லைஃப்லயே சொல்லுங்க. எனக்கு ரோல் மாடல்னா ஜெயலலிதா மேம் தான். ஓகே. அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க வந்து ஒரு வேற மாதிரி இருப்பாங்க. செம்ம போல்டா இருக்காங்களே, எப்படி இவங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தோணும் எனக்கு. அவங்க தான் ரோல் மாடல். பட் இண்டஸ்ட்ரியில் இவங்க மாதிரி வரணும்னா யாரை சொல்லலாம்? தீபிகா படுகோன் மேம் பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா அவங்களும் பெங்களூர்லேருந்து அவங்க வந்து ஹிந்திக்கு போயிருப்பாங்க. அவங்கள பிடிக்கும். ஐஸ்வர்யா ராஜ் மேம் பிடிக்கும். நல்ல கான்செப்ட் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஒரு சிஎம் ரெடியா இருக்காங்க போல இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இல்ல ஃபியூச்சர் கோல் இருக்குல. இல்ல அவங்க வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருப்பாங்கல. எப்படி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அயன் லேடி அப்படினு. ஆமா எப்படி இவ்வளவு ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து அது பாக்க அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி போல்டா ஆகணும்னு ஆசைப்படுறேன். எல்லா பொண்ணுங்களும். இப்போ உங்களோட மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசுவோம். ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே கூட இந்த ட்ராமாலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுறது, அதுலலாம் நான் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ அது வந்து லைக் சின்ன வயசுலேருந்தே அதை ஃபீல் பண்ணும்போது இந்த ஒரு சைல்டுஹுட் ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும்ல, அங்கேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணது? அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? கான்ஃபிடென்ஸ் தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே என்ன விஷயம் ஆகட்டும், நம்ம பாடி ஷேமிங் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், உன்னால் இது பண்ண முடியாது, நீ வந்து படிக்க தெரியாது, என்ன சொன்னாலுமே உங்கள் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் தைரியமாக ஒன்று பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை வைங்க எப்பவுமே. அதான் நான் சொல்லுவேன். நான் நம்பினேன், என்ன வந்துட்டேன், எப்படியோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வந்திருக்கேன், இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வச்சா எல்லாமே நடக்கும். இப்போ வந்து நம்மளை பாடி ஷேம் பண்ணா, நீ குண்டா இருக்கேன்னு சொன்னா, ஆமா நான் இருப்பேன், உனக்கு என்ன, நீ ஏன் சாப்பிட போடுறேன்னு கேட்கணும். ஐயோ குண்டா இருக்கேன் நான் அப்படி அப்படின்னு பண்ணா அவங்க இன்னும் நம்ம வந்து கீழே தான் தள்ளுவாங்க. நம்ம குண்டா இருக்கோன்னு சொல்லும் போது தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன சொன்னாலுமே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டா டேக் இட் ஈஸி. லைஃப் அவ்வளோதான். நம்ம இருக்கிற ஒரு லைஃப் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துடணும். மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்கக்கா நான் வாழ மாட்டேன். நான் எப்பவுமே மற்றவங்கக்கா நான் வாழ மாட்டேன், எனக்காக நான் வாழ. அவ்வளோதான். ஓகே. பட் அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த டைம்ல நீங்க ஒரு சின்ன வயசுல நம்மள வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்களே, நம்மளையே வந்து நார்மலா பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஃபீல்லாம் இருக்கும்ல. அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான். அவங்களுடைய புரிதல் ஏன் கிண்டல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க வந்து நம்மளை புட் டவுன் பண்றாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா போறாம தான் இருக்கும். நல்லவங்க வந்து நல்லது நினைக்கிறவங்க வந்து யாரும் மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. புட் டவுன் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல போறாம இருக்கும். இல்ல சம்திங் எதுவும் ஜெலஸ் இருக்கும் அவங்களுக்கு நம்ம மேல. அதனால அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்க யாராச்சும் புட் டவுன் பண்ணாங்கன்னா ஓகே, நம்ம கிட்ட எது ஸ்பெஷலா ஒன்று இருக்குன்னு நினைச்சோங்க, நம்ம கிட்ட பிளஸ் ஏதோ ஒன்று இருக்கு, அதனால வந்து போராப்பட்டு இப்படி சொல்றான்னு நினைச்சிட்டு நீங்க வந்து டேக் இட் ஈஸியா பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. வேற சிம்பிள். அண்ட் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷல் டேலண்ட்னு ஒண்ணுமே இல்லைங்க. ஆமா என்ன இருக்கு அப்படி டேலண்ட்னு ஒண்ணுமே இல்ல. சிங்கிங், டான்சிங், ஆக்டிங் இந்த மாதிரி இருக்கும்ல. என் வாய்ஸ் கேட்கும்போது தெரியாது உங்களுக்கு? நல்லா இருக்கு. நல்லா இல்லைங்க. யார் டான்சிங் வரும். ஐ அம் டான்சர். ஆக்சுவலா டான்சிங்ல இருந்து தான் டான்சிங்க்கு வந்தேன். டான்சர் நான். ஓகே. டான்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கும்போது நல்லா பண்றீங்க, நல்லா எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ், நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த உசுப்பேத்தி இங்க வந்து உட்கார வச்சுட்டாங்க. என்னங்க சூப்பரான இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அதான் அந்த ஒரு இதுதான் அந்த இம்பாக்ட். எல்லாரும் சொல்லும் போது நம்மளுக்கு, அதுவும் ஒரு பொண்ணு சொல்லும் போது நம்மளுக்கு ஒன்று தோணும்ல, இந்த யாரும் ரேண்டமா ஒரு பொண்ணு வந்துட்டு நல்லா இருக்கு உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அழகா இருக்கீங்கன்னு சொல்லும் போது நமக்கு ஹாப்பியா இருக்கும். நான் நம்புவேன் அதை. இப்ப நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன் நான். ஏன்னா பசங்க எல்லாருமே சொல்றது தானே. நாங்களாம் உண்மைதாங்க பேசுவோம். உண்மையா சொன்னாலும் பசங்களுக்கு எல்லா பொண்ணும் பிடிக்கும். பசங்க ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சது. அது மாதிரி பசங்க எல்லா பொண்ணுக்கும் சொல்றதுதான். ஆனா ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு சொல்லும் போது இப்ப எங்க படத்துல கூட அர்ச்சனா கால் பண்ணி சொன்னாங்க, அழகா இருக்கே ஸ்கிரீன், அழகா பிரிகிடா சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க. சொல்லும் போது ஃபீமேல் சொல்றாங்க அப்படின்னா நம்ம நல்லா பண்ணிருக்கோம், நல்லாதான் இருக்கோம், நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி. ஓகே, நைஸ். நீங்களே வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒரு விஷயத்த வந்து பேசிட்டே இருந்தோம். அதோட வந்து இந்த இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருந்தீங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து கண்ணுலயே நடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ எங்களுக்காக வந்து இந்த படம் பார்க்காம இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காகவும் பார்த்தவங்களுக்காகவும் அந்த கண்ணை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணி காட்டினீங்கன்னா நாங்க முடிச்சிருவோம். படத்துல வர மாதிரி இந்த ஒரு முறைக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல. முறைக்கிறதா? கண்டுபிடிச்சிருவாங்களே முறைச்சா. நான் பாவம் என்ன பாக்கட்டுமா? பாவம் இல்ல நம்பவே மாட்டாங்க இப்பதான். மறைச்சா நீங்க வந்து அதை பெருசா போட்டுற கூடாது. நாங்க போட யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க இந்த முறைக்கிற கிளிப்பை வந்து எடுத்து தனியா வச்சிடறோம். தனியா அப்படி வேணா போட்டுக்கோங்க. என்னங்க இதெல்லாம்? ஓகே, மறைச்சு பார்க்கணுமா? சரி, ஏதோ ஒரு சீன் டயலாக் பேசியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று
டைலாக் எல்லாமே தெரிஞ்சிருமே. நாங்க லேட்டரா போடுறோங்க இதெல்லாம். லைட்டரா போடுங்களா? ஓகே. வெள்ளை வெள்ளைன்னு அலையிறீங்கல்ல, வெள்ளை எவ்வளவு விஷம்னு காட்டுறேன். ஆஹா, ஒரு செகண்ட் உண்மையிலே பயமாயிருச்சு. என் கண்ணுல தண்ணி வந்துச்சு பாருங்க. ஏங்க ஆமா, அது அந்த கேரக்டருக்குள்ள போயிடும் டக்குன்னு நாங்க. அதுக்குன்னு இப்படியா? ஆமா, டக்குன்னு வந்துரும். ஓகே. எப்படிங்க இதெல்லாம் முடியுது? இதுதான் இப்படிதான் ஆக்டர்ஸ்லாம் நடிப்பீங்களா? இப்படிதான் நடிச்சாகணும். ஃபீல் பண்ணா மட்டும் தான் அது வரும். ஓகே, சான்ஸே இல்ல. தேங்க் யூ so much. தேங்க்யூ ஒரு தேங்க்யூ. கம்ப்ளீட் ஆக்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் இவ்வளவு நேரமா அப்படின்னு எனக்கு கடைசி மொமெண்ட்ல தான் ஒண்ணும் இல்ல, தெரியும். சாதாரணமான பொண்ணு தான். உங்க Okay. வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா. தேங்க் யூ so muchங்க. தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.